சிஎஸ்கே டெவால்டு பிரேவிஸை தான் கோட்டையை விட்டாங்க. பட் ஒயான் முல்லர் எடுத்து சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ் கைஸ், ஒயான் முல்லர் த நியூ சூப்பர் கிங் பற்றி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாகவே டெவால்டு பிரேவிஸுக்கு சிஎஸ்கே இந்த மார்க்கெட் சைட்டில் பிட்டாக போட்டாங்க. லைக் டெவால்டு பிரேவிஸ்க்கு எடுக்கல. அதுக்கப்புறமா வயான் முல்லர் வந்தார். ஸோ சிஎஸ்கே வயான் முல்லருக்கு ஆல் அவுட் போனாங்க. ஆக்சுவலாக ஜேஎஸ்கேக்கு 500 மில்லியன் ரேன்ஸுக்கே சால்டுன்னு அடித்தாங்க. பட் அதுக்கப்புறமா ஆர்ஆர் வந்தாங்க. லைக் நாங்கள் இன்னொரு பிட் போடுற ஆசைப்படுறோம். லைக் இதுக்கு ஒபே ஆகலை. அவங்களும் பிட்டாக போட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 700 ரேன்ஸுக்கு வயான் முல்லர் நம்மளுடைய புது சூப்பர் கிங்ஸாக மாறிட்டார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவுக்காக எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு. லைக் இப்போ ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக வராரு. பேட்டிங் வித் த பாலாக இருக்கட்டும், வித் த பேட்டாக இருக்கட்டும், தரமான பர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு இருக்கு வயான் முல்லருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 400 ஸ்கோர் பண்ண மாதிரி வந்து விட்டுட்டார் வயான் முல்லர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இன்டர்நேஷனல். ஐ திங்க் கைஸ், வயான் முல்லர் ஒரு செம்மையான ஆப்ஷன்ஸ் ஜேஎஸ்கேக்கு. நான் பின்னாடி வீடியோஸை சொல்லிப்பேன். லைக் வயான் முல்லரை ஜேஎஸ்கே எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கேட்டபடியே வயான் முல்லரை ஜேஎஸ்கே எடுத்துன்னு வந்துட்டாங்க. அண்ட் கைஸ், பார்க்கும் போதே நம்மளோட பர்கரை பார்த்தீங்கன்னா 6.30 மில்லியன் ரேன்ஸுக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க ஜேஎஸ்கே, எங்களோட அடுத்த பிக்கா.